ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எக்ஸைஸ் 2.1 6 சம் பார்க்கலாம். கிவன் கொஷின் என்ன அப்படின்னா, இந்த டேர்முக்கு வந்துட்டு HCF வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நார்மல் டிவிஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணிக்கிறோம். இப்போ இருக்கிறதுல பெரிய நம்பர் உள்ளே போட்டிருக்கோம் 412 அண்ட் 340 சின்ன நம்பர், அதை வந்து வெளியே வச்சுருக்கோம். நார்மல் வகுத்தல் மீதம் இங்கே 72 இருக்கா. ஸோ இந்த 340 உள்ளே வச்சுக்கணும், இந்த 72ஆல் வகுக்கணும். இப்படியே வந்துட்டு வர மீதங்களை உள்ளே வச்சு வகுத்துட்டே வரணும். அப்போ கடைசியாக எந்த நம்பருக்கு 0 வருதோ அதுதான் நம்மளோட HCF. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம கண்டுபிடிச்ச அந்த டிவிஷனை வச்சு யூக்ளிட்ஸ் டிவிஷன் நம்ம எப்படி எழுதுனா, 412 340ஆல் வகுக்கும்போது எனக்கு ஈவு 1ஆகும், மீதி வந்து 72 வருது. அதே போல் 340 72ஆல் வகுக்கும்போது எனக்கு வந்துட்டு குவேஷன் 4 ரிமைண்டர் 52. இந்த மாதிரி நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா? இப்போ 340 நான் 412. இப்போது நான் 412 340ஆல் வகுக்கும்போது என்னுடைய ஈவு இந்த இடத்துல வந்துட்டு மீதி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 340 72ஆல் வகுக்கும்போது என்னோடய ஈவு 4, என்னோடய மீதி வந்துட்டு 52. அதே போல் 72க்கு பாருங்கள், நான் 52ஆல் வகுக்கும்போது என்னோடய ஈவு என்னோடய மீதி. ஓகேங்களா? இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வர நம்பர் தான் அடுத்த இடத்துல இங்கே யூஸ் பண்ணியிருப்போம். இதே போல் நீங்கள் எழுதிக்கணும். இதே போல் இருக்கிற கால்குலேஷன் வச்சு நீங்கள் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த யூஸ் பண்ணியிருக்க வகுத்தில் வச்சு எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ எழுதி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய மீதி 0 வர வரைக்கும் நம்ம ஸ்டெப் கண்டினியூ பண்ணோம். அப்போ கடைசியாக இந்த 4க்கு தான் நமக்கு மீதி வந்து 0 வந்திருக்கு. அதனால் நம்மளோட 4 தான் வந்துட்டு HCF அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் எழுதிக்கோங்க. இது வந்து கடைசியாக இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? எப்போவுமே உங்களுக்கு எக்ஸாமுக்கு மார்க் வந்து இந்த ஸ்டெப் நீங்கள் எழுதுறீங்க இல்லையா, இதுக்கு தான் உங்களுக்கு எக்ஸாம் மார்க்கு. இது வந்து நீங்கள் ஈஸியாக கால்குலேஷன் பண்ணுறதுக்காக. நீங்கள் வேணும்னா இது ரஃப் ஒர்க்காக பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னாலும் பேப்பரில் பண்ணலாம். பட் உங்களோட மேஜர் மார்க் எதுக்கு தருவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் எழுதுறதுக்கு தான் உங்களுக்கு மேஜர் மார்க். சரிங்களா? அதனால் 6th ரோமில் 7 சம் பார்க்கலாம். இந்த 2 நம்பரோட HCF கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், நார்மல் வகுத்தல் தான். பெரிய நம்பர் உள்ளே வச்சுக்கிறோம், சின்ன நம்பர் வந்து வெளியே வச்சுக்கிறோம். இப்போ சாதாரண வகுத்தல் யூஸ் பண்ணுறோமா, நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து நம்ம ஈஸி கால்குலேஷனுக்காக இது கண்டுபிடிச்சிட்டு, பட் நம்ம ஆன்சர் வந்துட்டு யூக்ளிட்ஸ் டிவிஷன் நம்மளால் எழுதணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எழுதிக்கணும். இப்போ நான் 867 250ஆல் வகுக்கும்போது என்னுடைய ஈவு வந்துட்டு 3 அண்ட் மீதி வந்து 102. சரியா? அப்போ அதே போல் 255 102ஆல் வகுக்கும்போது ஈவு 2, மீதி வந்து 51. இந்த மாதிரி எழுதிக்கணும். கடைசியாக எனக்கு 51ஆல் வகுக்கும்போது தான் மீதி 0 வருது. அப்போ இதுதான் நம்மளோட HCF. சரிங்களா? அப்போ ரிசல்ட் எழுதும்போது நம்ம இதுதான் எழுதணும். உங்களுக்கு எதுக்கு மார்க் தருவாங்க அப்படின்னா, இந்த ஸ்டெப்புக்கு தான் வந்து மார்க் தருவாங்க. இது வந்துட்டு நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரஃப் ஒர்க்காக பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே கூட எக்ஸாம் பேப்பரில் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக மார்க் செஷன் இதுதான். சரிங்களா? இப்போ நம்ம வந்துட்டு 6th ரோமில் 3rd சம் பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்க வேல்யூவில் பெரிய நம்பர் உள்ள எழுதிட்டு சின்ன நம்பர் உள்ள எழுதிக்கிறோம். இது வந்துட்டு நார்மல் டிவிஷன் எப்பவும் போல் கண்டுபிடிச்சிட்டு நான் ரிமைண்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு 2 எழுதியிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக 144ஆல் நம்ம வகுக்கும்போது நமக்கு மீதி 0 வருது. அப்போ அதனால் இதுதான் நம்மளோட HCF. பட் நமக்கு ஆக்சுவலாக யூக்ளிட்ஸ் டிவிஷன் நம்மங்கிறனால இந்த மாதிரி ப்ரொசீஜரில் எழுதணும். 10224 9648ஆல் நான் வகுக்கும்போது எனக்கு வந்துட்டு மீதி வந்துட்டு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 576 கிடைக்கிது அண்ட் ஈவு வந்து 1 கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி டிவிஷன் வச்சு நம்ம பார்த்து எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எனக்கு வந்து வேல்யூஸ் கிடைக்கிது. இது எல்லாமே நம்மளோட குவேஷன், அதாவது ஈவு, இதெல்லாம் மீதி. எனக்கு மீதி 0 வரும்போது என்னோட வகுக்கிற அந்த எண் வந்துட்டு 144. அப்போ அதனால் இதுதான் நம்மளோட HCF அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 6th ரோமில் 4th சம். இது வந்து 3 நம்பர் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் 2 நம்பர் எடுத்துக்கிறேன். 84 90. இதில் 2ல் எது பெரிய நம்பர்? 90 தான் பெரிய நம்பர். அதை உள்ளே வச்சுட்டு நார்மலாக வகுக்கிறோம். அப்போ வகுத்தோம் அப்படிங்கும்போது நமக்கு 2வது ஸ்டெப்லேயே ஆன்சர் வந்துடுது 0ன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த 2 நம்பரோட HCF ஆனது 6. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணால், இந்த கண்டுபிடிச்ச இந்த 6ஐயும் கேள்வியில் இன்னும் நம்ம கண்டுபிடிக்காமல் இருக்க இந்த 120, இந்த 2 எடுத்து வகுத்து இதோட HCF கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு தெரியும் 20 × 6 120. அப்போ இதை எடுத்தோடனே நமக்கு HCF வந்துடுச்சு. நீங்கள் வந்து ஒரு ஃபார்முலா எழுதும்போது இப்படி தான் வந்துட்டு எழுதணும். சரிங்களா? இப்போது யூக்ளிடியன் டிவிஷன் லெம்மா படி இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 இது கண்டுபிடிச்சது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், HCF ஆஃப் 84 and 90 இஸ் என்ன நம்பரு? 6க்கு. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்துட்டு 6. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 120 வச்சு பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 20, ரிமைண்டர் வந்து 0 வந்துடுச்சு. அப்போ இங்கேயும் இந்த 6 தான் வந்து HCF. இந்த கணக்குக்கு நம்ம HCF 3 நம்பருக்கு ஒன்றே வந்திருக்கு. ஒரு சில இடத்துல டிஃபர் ஆகும் எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம். இப்போ இதோட காமன் HCF என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. நீங்கள் வந்துட்டு இந்த 2ஓட இதுவும் எழுதணும், 2 டேர்முக்கு கண்டுபிடிச்சதும் எழுதணும், கடைசியாக அந்த 3 டேர்ம் கண்டுபிடிச்சதும் எழுதணும். சரிங்களா? இப்படி தான் கரெக்டாக வந்துட்டு எழுதுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெயினோட மார்க் வந்துட்டு இதுக்கு தான் தருவாங்க. இன்னொரு முறை கூட நான் சொல்கிறேன்.
இதுதான் இம்பார்ட்டண்டான விஷயம். இது வந்துட்டு நம்மளோட ஈஸி கால்குலேஷனுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. பட் உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட் ஆன்சர் வந்துட்டு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.